ஹாய் 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 ஹாய். அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்ன மச்சான் ரொம்ப நாளா ஆளே காணோம்? உள்ள மாமா, நான் கோயம்புத்தூர் ஒரு வேலையா போயிருந்தேனா, வரும்போது ட்ரெயின்ல சூப்பர் ஃபிகர் ஒன்னு பார்த்தேன். அடியா? அவ பேர் என்ன மச்சான்? பேர் தானே சக்தி. அவ என்ன பண்றா மச்சான்? அவ வந்து ஏரோஸ்ட்ரெஸ். நேரம் பறந்துன்னு இருப்பா. பாக்குறதுக்கு எப்படி இருப்பா மச்சான்? பாக்குறதுக்கு அதை நான் எப்படி சொல்லுவேன்? சரி தலைய வேறு. இதுக்கு முன்னாடி நான் ஐஸ்வர்யா ராய நேர்ல பார்த்ததில்ல, இனிமேல் பார்க்கவும் மாட்டேன். ஏன் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அது இல்ல மாமா, அவன் வந்து ஐஸ்வர்யா ராயோட 100% அழகு. சரிப்பா ஒரு 50% பா. அட பாவீங்களா, ஒரு 5% அழகா இருப்பாப்பா. நீ கிளாஸ்மேட் அனிதா தான அழகு நீ சொன்ன? அது போன மாசம். இனிமே அவன் நமக்கு தேவையில்லை. அவளை வீட்டு பக்கம் வரவானான்னு சொல்லு. ஓகே? டேய், என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஏதோ பொண்ணு காதுல விழுந்துச்சு. அது ஒண்ணும் இல்லம்மா, இவன் ட்ரெயின்ல வரும்போது ஏதோ சக்தின்னு ஒரு பொண்ண ஃப்ரெண்ட் புடிச்சிட்டானா, ஓவரா அழுத்துக்கறான். டேய், யாரா அந்த பொண்ணு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அட மணி நாவுது 10 மணி. ஓ ஷிட், நான் ஒரு சக்தி வர மீட் பண்ணோம். என்னோட ப்ளூ ஜீன்ஸ் பிளாக் ஷர்ட் கொஞ்சம் அயன் பண்ணி வச்சிரேன். பண்றேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நானும் உன் கூட வருவேன். அப்படி என்ன அவ என் ஃப்ரெண்ட் அனிதா விட பெரிய அழகே நான் பாத்துறேன். டேய் நாங்களும் கூட வரட்டா, ரொம்ப போர் அடிக்குதுடா. டேய் ப்ளீஸ் டா. டேய் நம்ம வண்டலூர் ஜூக்கு பிக்னிக்கா போறோம். ஐயோ டேய் ப்ளீஸ் டா. டேய் சிவா. ஆனா அங்க வந்து இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, நீ இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்லாம் வந்து சொன்னீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். ஐயோ அப்படிலாம் பண்ண மாட்டேன்டா சிவா. டேய் தங்கமே வந்து சொல்லுங்க. டேய் லீவு உண்டாங்கங்கிறதுக்காக ஒரேடியா டிவிக்குள்ளே போய் உட்கார்ந்துராதடி. புத்தகத்தை எடுத்து வச்சு படி, அப்பதான் உருப்படுவேன். எல்லாம் எனக்கு தெரியுமா, போமா. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் எனக்கும் அவளுக்கும் சண்டைமா. நாளைக்கு தான் வேலை பார்த்தா தானே. உங்க வீட்டுல உங்க அம்மா இதெல்லாம் சொல்லுவாங்களா? எனக்கு அம்மா இல்ல. அச்சச்சோ, அம்மா இல்லையா? ஏன் என்னாச்சு? இறந்துட்டாங்களா? சும்மாரி சட்னி வச்சுக்கோமா கொஞ்சம். வணக்கம் வாத்தியா சார். வணக்கங்க. என்னைய டவுன்ல போய் ஏய் சத்தமா விடி. பாக்ராஜ் படம் வசனமெல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாக்ராஜ். ஆண்டி, என் காலேஜ் மிமிக்ரி காம்படிஷன்ல பாக்கியராஜ் மாதிரி பேசி பிரைஸ் வாங்கியிருக்கேன். பண்ணுங்களே. ஐயோ இப்ப வேணாப்பா. ப்ளீஸ். நாங்க 2 பேர் தானே இருக்கோம். சும்மா நடி. ப்ளீஸ் தட்டிக்கு கொடு. ஓகே. அந்த கண்ணாடி வச்சாதான் பாக்கியராஜ். மெட்ராஸ் டி நகர்ல கல்யாணின்னு ஒரு அம்மா இருக்கு. அது தோசை சுடுறா அழகே தண்ணி. அதுல என்ன சமாச்சாரம்னா, மத்தவங்க சுடுற தோசையில வெறும் மாவு மட்டும்தான் இருக்கும். ஆனா இவங்க சுடுற தோசையில மாவு, அன்பு, பாசம், பரிவு இப்படி எல்லாமே சேர்ந்துருக்கும். ஏன் உங்க அண்ணன் மாதிரி கூட பேசுவேன். இது என்ன பெரிய மேட்டர்? இப்ப நீ கேளு. பையன் மாதிரி பேசுவியமா? பேசுமா. ஏய், உன் பேரை நான் சொன்னேன், ஏதோ மசாலா கம்பெனி பேர் சொல்வியே. சக்தி. நீ மட்டும் தான் ஃப்ராடா இல்ல உங்க ஃபேமிலில இருக்கிறவங்க எல்லாரும் ஃப்ராடா? என்ன கூத்தாச்சிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணும் உங்க ஃபிளாட் இல்ல, எங்களோட வீடு. போங்க போய் படுத்து தூங்குங்க. நாளைக்கு காலைல நான் சீக்கிரம் வேலைக்கு போகணும். ஏய், என்ன நடக்குதுங்க? என்ன கூத்தாச்சிட்டு இருக்கீங்க? ஹலோ, இது ஒண்ணும் உங்க ஃபிளாட் இல்ல, எங்க வீடு. ஏய் விஜய், என்னடி சீப்பு? முதல்ல எல்லாரும் போய் படுங்க, நாளைக்கு காலைல சீக்கிரம் நான் வேலைக்கு போகணும். மா என்னது இது? போதுடி. அவன் கோச்சிட்டு போறான், சாப்பிடாம படுத்துக்க போறான். சிவா சாப்பிடுறா. ஒண்ணு வேணா, நீயே கொட்டிக்கோ. ஐயோ பாத்துக்கலாடி, சாப்பிட மாட்டேங்கிறான். அத விடுங்க ஆண்டி, ஒரு நாள் சாப்பிடலனா ஒண்ணும் ஆயிடாது. அவன் ஒருவேளை சாப்பிடலனாலும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். உங்க அப்பா மாதிரி பொசுக்கு கோவம் தான் வருது. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், சிவா அப்பா போட்டோ எதுவுமே காணோம். டே சிவா, உங்க அப்பா போட்டோ பார்க்கணும்னு இந்த பொண்ணு கூட ஆசைப்படுதுடா. அந்த ஹால்ல அந்த போட்டோவை ஃப்ரேம் பண்ணி மாட்டேன்டா. இப்பதான் உனக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, போட்டோவை ஃப்ரேம் பண்ணி நடு வீட்ல மாட்டி வைக்கிறதுக்கு. படுத்து தூங்குவியா? மனுஷனை போட்டு நை நை நை. சாருக்கு ரொம்ப தான் கோவம் வருது. போடா இஞ்சி. கனவிலே பாடவானே இதயமே.
ஹாப்பி பர்த்டே சிவா. ஹாப்பி பர்த்டே சிவா. என்ன நம்ப முடியலையா சக்தி அப்படிலாம் பேசுறான்னு? சிவா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். யூ நோ சம்திங், எனக்கு ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப மரியாதையா வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. என் லைஃப்ல என்ன வாடி போடின்னு இது வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது. என்ன வாடி போடின்னு சொன்ன முதல் ஆள் நீதான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு சிவா. நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே புதுசா இருக்கு. இப்படி சண்டை போட்டு மாட்டி விடுறது, கலாய்க்கிறது, கிண்டல் பண்றது, மனசு விட்டு சிரிக்கிறது, இது எல்லாமே நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான். ஐ லைக் யூ சிவா. இனிமே நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். விஷ் யூ ஆல் சக்சஸ் அண்ட் ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகேன். என்னாச்சுடா? சிவா, சிவா, தோசை உள்ள வச்சிருக்கேன், எடுத்து போய் சாப்பிடு. அது இல்லம்மா, உள்ள வா. என்னடா உள்ள வா. ஏய் விஜி, அவளை ஏன்டா எழுப்புற? ஏன்டா அப்படி பூச்சாண்டி மாதிரி தலையெல்லாம் போத்திட்டு இருக்க? ஐயோ, என்ன பாக்குறீங்க ஆண்டி? இன்னைக்கு சிவாவோட பர்த்டே. எல்லாரும் மறந்துட்டீங்களா? என்னது பர்த்டேனா பிறந்த நாள் தானே? யாருக்கு? உனக்கா? ஏன்டா மண்டை இப்படி ஆட்டுற? யாருமா சொன்ன இவனுக்கு பிறந்த நாள்னு? இல்ல ஆண்டி, சிவா தான் அன்னைக்கு ட்ரெயின்ல. என்னடா சொல்றீங்க? ஐயோ, நல்ல பொண்ணு மாதிரி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. இவன் பிறந்த நாள் நான் சொல்லிருப்பேன்ல. இவன் சொல்றதெல்லாம் நம்பாதே, பயங்கரமா கூடு. நல்ல வேலை 60ஆம் கல்யாணம்னு பெரிய கேக் எடுத்துட்டு சக்தி, நீ நல்லா இருமா. நீ கேட்காமலே கேக் வாங்கிட்டு வந்ததுக்கு. டேய் டேய் போடா. சக்தி சக்தி கோச்சிக்காதமா, ஏதோ விளையாடுங்க. பாவண்டா, காசெல்லாம் செலவு பண்ணி ஏன்டா இப்படி விளையாடுற மாதிரி? போயிட்டாங்கம்மா. அண்ணா போயிட்டாங்கண்ணா. போய்ச்சா? கேக் மிச்சம். விளையாடாத எனக்கு ரொம்ப கோவம் வரும். தாய் இல்லாத பொண்ணுடா, இந்நேரத்துக்கு தனியா போகுதுன்னா தமாஷ் பண்ற என்னவோ. மா, கேடி மாவ மெட்ராஸே விலைக்கு வித்துருவா.